நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Super Singer Celebrity Season. Powered by Energy தரும் கோல்ட் வின்னர் இது ரெட்ரோ ரவுண்ட். ரெட்ரோ ரவுண்ட்ல ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச க்ளோதிங் ஆக்சசரிஸோட அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. ஆனா ஓவராலா எல்லாருமே பார்த்து ரொம்பவே ரசிச்சுட்டு இருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாளுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் எத்துவங்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our wonderful panel of judges. ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஜட்ஜஸ் கூட அவ்வளவு நுணுக்கமா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இவர் கொடுப்பார். அவர் எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் கொடுப்பாரு, உங்களையும் என்னையும் சேர்த்து. கரெக்ட் தான். ஆனா அவருடைய பாட்டுக்கு இப்ப நம்ம எல்லாருமே கமெண்ட்ஸ் கொடுக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் ரோபோ சங்கர். இங்க 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 இப்போ ரோபோடைய ட்ரெஸ் பார்த்தோன்னா நிஜமாவே ரோபோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ மாடு முட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிகப்பு கலர் போட மாட்டாங்க. முதல் முறையா மாடே சிகப்பு கலர் போட்டது நான் இப்பதான் பாக்குறேன். யோசிச்சு பாரு, மாடு வந்து எவ்வளவு ஒரு தெய்வத்துக்கு சமமானது தெரியுமா? காலில் விழுந்து கும்பிடணும் எல்லாம் டெய்லி. அது மாடு, இது நீ மூடுன்றியா? நீ மூடுன்றியா? இது பெரிய ஊடுன்ற. எனிவேஸ் நம்ம வந்து பிரைட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கோம், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்கறோம். கண்டிப்பா ஓகே கண்டிப்பா. ஓகே, நீங்க மாடலனா காலை முரட்டு காலை சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக எஸ் யூ கோ அண்ட் முட்டுது. ஓகே முட்டுது. ஓகே ப்ளீஸ் ஒரு ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் ரோபோ. கலாய்க்கறாராமா? அது இன்னைக்கு வரைக்கும் வர்க் ஆகவே இல்ல. ஓகேனா, थैंक यू. மேகம் கொட்டட்டும், ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும், ஆட்டம் உண்டு, தாளங்கள் தீராது, பாடாமல் போகாது, வானம் பாடி ஓயாது, மேகம் கொட்டட்டும், ஆட்டம் உண்டு. ஹாய் மம்மி. மம்மி ஐ லவ் யூ. யா 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 எந்தன் பாடல் கேட்டு இடி என்று கைதட்டும், தடை ஒன்றுமில்லை, மழை வந்து கேட்கட்டும், நிஜ மழையை இசை மழையாய் நனைத்திடுவோம் நாங்கள், குளிரெடுத்தால் வானத்துக்கே குடை கொடுங்கள் நீங்கள், பாட்டுக்கள் வான்வரை கேட்குமே, என் ஆட்டத்தில் மின்னலும் தோற்றுமே, தடை என்றும் ஜீவன் என்பே, மேகம் கொட்டட்டும், ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும், பாட்டும் உண்டு, தாளங்கள் தீராது, பாடாமல் போகாது, வானம் பாடி ஓயாது, மேகம் கொட்டட்டும், ஆட்டம் உண்டு, லா 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 லா
ரோபோசங்கர் நீங்க என்ன ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மர். பாடுறது விடுங்க, ஜஸ்ட் உங்களோட பிரசன்ஸ், எப்படி மூவ் பண்றீங்க, இன்டராக்ஷன், யூ ஜஸ்ட் ஊசிங் வித் கான்ஃபிடன்ஸ் அண்ட் எனர்ஜி. அதுதான் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். இது ஒரு கஷ்டமான பாட்டு தான். ஐ கேன் நெவர் சிங் திஸ் சாங், அது ஓப்பனாக சொல்லிட்டேன். பட் நீங்கள் உங்களோட லிமிடெட் ஸ்கில்ஸ் வச்சு யூ சாங் ரியலி வெல். 2 இடத்துல ஸ்ருதி தான் போச்சு, பட் த எனர்ஜி ஆஃப் த சாங் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணீங்க. ஃபேண்டாஸ்டிக். ரோபோசங்கர் பல்லவி லைன்ஸ் சொல்லுங்க, முதல் 4 வரிகளை. மேகம் இல்ல சொல்லுங்க போதும். கொட்டட்டும் சரி, ஆட்டம் பாடுங்க உண்டு. பாடுங்க. மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு, தாளங்கள் தீராது பாடாமல். பாடாமல்னு ஒரு வார்த்தையே தமிழ்ல கிடையாது. பாடாமல். இப்பவும் 50% தான். நுனி நாக்கில் சொல்லணும், அவ்வளவுதான். சின்னல்லா மின்னல்லாம் சொல்றீங்களே, மின்னல் வெட்டட்டும் சரியா சொல்றீங்களே, அதே லா தானே இங்கேயும் வருது. ஏன்னா நம்ம எல்லாம் தமிழர்கள், தப்பே வரக்கூடாது தமிழ்ல. அதனால சொல்றேன், சரணத்துல 3-4 இடங்கள்ல தமிழ் ரொம்ப செதஞ்சுது. அது தயவுசெய்து சரி பண்ணியிருக்கேன். ஓகே, அது மட்டும் எனக்கு. உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல மற்றதெல்லாம் மறைச்சு கவரப் பண்ணி கொண்டு போயிட்டீங்க. மக்கள்கிட்ட ஒரு மைக் இருக்கா? நீங்க ஒரு தீர்ப்பு சொல்லுங்க, எப்படி பிடிச்சது? யாரு உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்? நான் இவங்க பாட்டை கேட்கறதுக்காக நான் கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்திருக்கேன். இல்ல, அதாவது நீங்க ரோபோசங்கரோட பாட்டு முன்ன நீங்க மேடையில கேட்டிருக்கீங்களா, இல்ல இந்த நிகழ்ச்சி கேட்டீங்களா? இல்ல, போன வாரமெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது கேட்டேன். மாமே, மை சாங் ஹவிஸ்டா. ஓகே, சூப்பர்யா. தேங்க் யூ. ஓகே, சரி, இனிமே நான் சொல்றேன். அதாவது ஒரு பர்ஃபார்மருக்கு வேணுங்கிறது குரலோ, பாட்டு லயம், அந்த த்ரோ, அந்த உணர்ச்சி எல்லாம் இருக்கு. ஸ்ருதி மட்டும் இல்லை. ரோபோசங்கர், உங்க கையில் ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்கு. அதனால நீங்க இங்க கொஞ்சம் முயற்சி எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால எடுக்கிறதா நீங்க இல்லை, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்க நடுவில் நல்லா கண்டிச்சு திட்டினாதான் நீங்க வழிக்கு வருவீங்க. நீங்க ஸ்ருதி, அதாவது பள்ளிவை ஆரம்பிக்கும் போது நல்லா ஸ்ருதி செய்யறது, ஆஹா பரவாயில்லையே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கும் போது போயிடுறது அது. சரியா? முயற்சி நீங்க பண்றீங்க, அப்புறம் கதை பேசுறீங்க. அது நீங்க பண்ணுங்க. ஏன்னா உங்க கையில பொறுப்பு இருக்கு. சங்கீதம் உங்களை நம்பிட்டு இருக்கு. இப்போ நீங்க சங்கீதம் நம்பிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஓகேயா? தயவு செய்து தானே செய்றீங்களா? ஓகே, நன்றி. இவ்வளவு சீரியஸான அட்வைஸ் எதிர்பார்க்கல. வாழ்க்கையில முதல் தடவையா சீரியஸா நிக்க வச்சு பேசி இருக்கிறாங்க. ரொம்ப நிஜமான வார்த்தைகள் இதெல்லாம். ப்ளீஸ் டேக் இட் சீரியஸ். ஓகே. வாழ்க்கையில முதல் முறையா அணிஞ்சு யார்கிட்டயோ கெஞ்சறத நான் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன். இவ்வளோ வருஷமா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு தடவை கூட அணிஞ்சி கெஞ்சி நான் பார்த்ததே கிடையாது. ஐ திங்க் மேக்ஸ் ப்ளீஸ் ரோபோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இல்ல, அந்த கொடுப்பனை எல்லாருக்கும் வராது, சில பேருக்கு மட்டும்தான். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அதுக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கேன் ஐயாட்ட பட் ரோபோ, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து யாராவது உட்காந்துருந்தாங்களா? எல்லாருமே எனர்ஜெட்டிக்கா என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா? and that is the true purpose of entertainment இல்லையா? that is the true purpose of entertainment. I want to ask you, உங்களுடைய முதல் ரோபோ சங்கர் அப்படிங்கிற அந்த பேருக்கு என்ன காரணம்? இல்லப்பா, ரோபோன்னா முதல்ல ரோபோ மாதிரி நடக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸ்டேஜ்ல. மசிலை வச்சு பண்ணலாமே அப்படின்றதுக்காக உடம்புல உள்ள ஒவ்வொரு மசிலும் தனித்தனியா டான்ஸ் பண்ணும் மியூசிக் தகுந்த மாதிரி. ஸோ அதனால உடம்பு ஃபுல்லாக மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணி மியூசிக் தகுந்த மாதிரி பேக் மசில்ஸ் டான்ஸ் பண்றது, மசில் பைசிப்ஸ், ட்ரைசிப்ஸ், செஸ்ட் எல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக டான்ஸ் பண்ணும். அதுக்காக ரோபோ. இப்போ நாங்க ஒரு ட்ரையல் வெர்ஷன் எங்களுக்காக நாங்க கேட்க போறோம். ஆனா சட்டையெல்லாம் நீங்க கைட்டிட் பண்ண வேணாம். பட் இந்த ரோபோ டான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நாங்க பாக்குறதுக்கு ஆசைப்படுறோம். இப்போ வேணா செஸ்ட் வேணா பீட் பண்ணி காமிக்கிறேன் டைமுக்கு ஏத்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு மசிலும் டான்ஸ் ஒவ்வொரு மசிலும் டான்ஸ் பண்ணு. ஓகே, டு யூ வாண்ட் டு see that? எங்களோட ரிக்வெஸ்ட் அவர் ஷர்ட் கைட்டிட் பண்ணா இன்னும் சூப்பரா பண்ணுவார். நீ 12 மணிக்கு மேல பாக்குறதெல்லாம் இங்க கேட்காத. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெட்ரோ ரவுண்ட்ல நம்மளுடைய அடுத்த செலிபிரிட்டி கண்டெஸ்டன்ட்டை கூப்பிட போறோம். அடுத்ததான் நம்ம இந்த மேடைக்கு கூப்பிட போறது அழகான ஆனந்தி. ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா என் மாமா காலமாயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா என் மாமா புது ரோசானா என்னோடு என் ராசாவே வந்தாடு என் செல்ல குட்டி ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா என் மாமா ஆலமாயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா என் மாமா சின்ன பொண்ணுனா ஒரு செந்தூர பூனா செங்கமலனா புது தேன் கிண்ணம்னா வெள்ளி கட்டினா புது வெள்ளி ரதம்னா தங்க கட்டினா வந்த கார்காலம்னா ஒரு பொந்தேரு உல்லாச ஊர் போகலாம் ஏ மச்சானே உன் கூட நான் ஆடவா அடி அம்மாடி அம்புட்டு ஊர்கோலமா வந்து தூசிந்தும் பூஞ்சோலைதான் என் செல்ல குட்டி ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா என் மாமா ஆலமாயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா என் மாமா புது ரோசானா என்னோடு என் ராசாவே வந்தாடு என் செல்ல குட்டி ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா என் மாமா ஆலமாயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா என் மாமோய். பிஃபோர் ஐ சே எனிதிங் அந்த ரெண்டு மேடம் ஆடினாங்களே அவங்களுக்கு ஒரு மைக் கொடுத்து அவங்களுக்கு கேட்போம். அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? ஃபுல் பாட்டு மாத்திரம் இல்லைம்மா, அந்த ஃபுல்லாக அங்கே நடந்து எது நடந்ததோ அது உங்களுக்கு எப்படி பிடிச்சது? அந்த பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே ஆடதான் தோணுறது. ஏன் அப்படி தோன்றது உங்களுக்கு? இல்ல முதல்ல இவங்க பாடினதும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி. ஸோ உடனே எழுந்து ஆடணும்னு தான் தோணித்து. அதுதான் நான் சொல்கிறேன் ஆனந்தி. அதாவது கண்டிப்பாக நிறைய இடத்துல ஸ்ருதியே சேரதில்லை. ஆனால் நான் இங்கே உட்காந்துருக்கேன். தெர் இஸ் அ ஜாய் எஸ் தட் கம்ஸ் இன். எஸ் அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற பாடகன் வந்து இன்னைக்கு குழந்தை நிலைமை இருக்கிறாரு. அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் போக வரும். பட் அதில் இருக்கிற ஜாய் இப்போ ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ ஆனந்தி, உன்னை பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. யூ ஆர் a pleasant person, you are smiling. தேங்க்யூ See, there is a lot of positivity about you. இப்படி ஒரு பர்சனாலிட்டி ஆட்டிடியூட் மைண்டில் இருக்கும் பொழுது whatever you do will impress the audience. ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மராக நீ வர முடியும். Thanks for the show. தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், ஆனந்தி நீங்க வந்து இன்னைக்கு பாடியிருக்கீங்க, ஃபார் அ சேஞ்ச் மற்றவங்கள ஆட வச்சிருக்கீங்க. அந்த ரொம்ப ரொம்ப அழகான பெண்மணிக்கு ஒரு பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துருங்கப்பா. ஏன்னா அந்த வயசுல வந்து இசை மட்டும் கேட்டு ரசிச்சு ஆடுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், ஒரு தைரியம் வேணும். அது உங்ககிட்ட இருக்கு. பெண்கள்லாம் ஆடுறாங்க, ஆண்கள்லாம் ஏன் இப்படி சும்மா இருக்கீங்க?
ஏன் அவங்களுக்கு ஏத்த சாங் வரலையா? இப்போ உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆனந்தி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ரெட்ரோனா எப்படி ஆடணும், எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. Exactly. ஓகே ஆனந்தி, we know you're a fantastic dancer. ஒரு 2 ஸ்டெப் எங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? Of course சொல்லி கொடுத்துட்டா. ஓகே, can we have all of you standing up? எல்லாரும் எந்திரிங்க. எல்லாரும் கொஞ்சம் எந்திரிங்க பார்க்கலாம். ஆனந்தி இங்க பாரு, வயசானவா பெரியவாள்லாம் இருக்கா, அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடு, சரியா? ஓகே. அடுத்ததான் நம்ம இந்த மேடைக்கு கூப்பிட போறது புலி. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா, நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா. நம்ம ஒரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. பாலாடை போலாடும் பாப்பா, எப்போதும் நான் சொன்னா கேப்பா, ராஜாவை பார்க்காமல் ரோஜா ஏமாந்து போனாலும் லேசா, நான் நாட வச்சு தேடி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நின்று போவேனோ சாம்பு, நான் 3 மெத்தை வீடு கட்டி மாடி மேல ஒண்ணு வச்சு பார்க்காம போவேனோ சாம்பு. மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா. நம்ம ஒரு சிங்கார சிங்கப்பூர் வந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. பாபா ரப 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 பாபா. அன்பான உன் பேச்சு ராகம், நடைபோட்டு நீ வந்தால் தாளம், சுகமான உண்மேனி பாடல், இதில் என்ன இனிமேலும் மூடல். அந்த தேவதைக்கு நீயும் சொந்தம், தேவனுக்கு நானும் சொந்தம், பூலோகம் தாங்காது வாமா. நம்ம காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை, நான் ஒன்று நீ ஒன்று தாமா. மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா. நம்ம ஒரு சிங்கார சிங்கப்பூர் வந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. ரப்ப ரப 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 பாபா. ராகவேந்திரா, சேவ் த பெஸ்ட் ஃபார் லாஸ்ட். ரொம்ப பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ரியலி ஹேட்ஸ் ஆஃப். நல்ல க்ளீன் பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ அழகாக பாடினீங்க, சங்கதிஸ் நல்ல கிளியராக பாடினீங்க. Thank you, sir. அண்ட் நல்ல ஃபீல் அண்ட் எனர்ஜி. Thank you, sir. ஃபேண்டாஸ்டிக். Thanks a lot, sir. புலி சொல்லுங்க மேம். வெரி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப 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 நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் எல்லாம். இப்படியே பாஞ்சிட்டே இருங்க. கண்டிப்பாக மேம். இளையராஜா சார் அன்னைக்கிளி படத்தில் அறிமுகமாகிறது 1976. அதே வருஷத்தில் இந்த படம் நினைத்தாலே நிற்கும் வருது, கே பாலச்சந்தர் சார் படம், கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிறாங்க. எஸ்பிபி சார் இதை பாடினதை நல்லா கவனித்து நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கணும். இட்ஸ் நாட் டு இமிட்டேட் ஹிம்,
இந்த பாட்டில் இட்ஸ் a ரொமான்டிக் சாங். நீங்கள் பாடும்பொழுது நல்லா ஆரம்பிச்சிங்க, பட் திரும்ப ஒரு ரிப்பீட் வரும்போது இடையில நம்ம ஒரு டோன் அப்படி மாத்துறீங்கல்ல. திஸ் டசன்ட் சூட் திஸ் சாங். இட்ஸ் நாட் a ரொமான்டிக் டோன். இதில் வாய்ஸை ஸ்வீட்டாக வச்சுக்கிட்டே நீங்கள் எல்லா வேலையும் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது ஒன்று. ரெண்டாவது, அந்த மன்மதன் வந்தானா சங்கதி பாடுங்க. மன்மதன் வந்தானா. இதை வந்து முதல் பல்லவி ரிப்பீட்லேயே பாடிடுறீங்க. நீங்கள் 2 சரணம் பாட போகிறீங்க. முதல் சரணம் முடிஞ்சு ஒரு தடவை வரப்போகுது, 2வது சரணம் முடிஞ்சு ஒரு பல்லவி வரப்போகுது, 3 தடவையும் பாடினா இது இம்ப்ரவைசேஷன் சங்கதியே கிடையாது. இதுதான் டியூன் ஆஃப் த சாங். ஸோ எங்கள் அளவா இது வந்து ஊறுகாய் மாதிரி தான் சங்கதி. ஏதாவது ஒரு இடத்துல அப்படி தொட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஊறுகாய் ஃபுல்லாக பிசைஞ்சு சாப்பாடை சாப்பிட முடியுமா? அந்த தப்பை என்னைக்கும் பண்ணிடக்கூடாது. அது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். திஸ் ஆல் ஐ வாண்டட் டு சே. பட் யூ ஆர் a wonderful singer. This is how a performance should be. Good. புலி என்னடா புலி சவுண்டே கேட்காம ரொம்ப நேரமா பதுங்கிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். பாத்துட்டீங்களா? புலி, எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்கக்கா. சூப்பர் ஸ்டார் மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜர் பாகவதர் மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலி விக் எல்லாமே காலியாக போச்சு. கடைசியில் இருக்க விக் தான் நான் தச்சேன்னு. பரவாயில்ல. இப்போ நம்ம என்னன்னா புலியோடைய பெர்ஃபார்மன்ஸோட சோலோ ரவுண்டோடைய முடிவுக்கு வந்தாச்சு. நம்ம டூவெட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு டாஸ்க். நம்ம வந்து ரெட்ரோ ரவுண்ட்ல ஃபாஸ்ட்டாக ஆடி இருக்கோம், ஆனால் ஸ்லோ மோஷன்ல ஆடல. ஓகே, ஸோ இதே பாட்டுக்கு ஸ்லோ மோஷன் டான்சிங், ஸ்லோ மோஷன் ரன்னிங் எல்லா மேல் கண்டெஸ்டன்ஸும் சேர்ந்து பண்ண போறாங்க. ஓகேயா? அண்ட் ஆல் த ஃபீமேல் கண்டெஸ்டன்ஸ் அதை பார்த்து ஓவர் ஆக்ஷன் பண்ண போறீங்க. அது எனிவேஸ் நமக்கு நேச்சுரலாக வரும். ஓகே, பட் அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு ஓவர் ஆக்ஷன் வந்துறாங்க. Can we have a nice strong round of applause for them please? இப்போ மியூசிக் ப்ளே பண்ண உடனே நீங்க வந்து ஸ்லோ மோஷன்ல டான்ஸ் ஆடுங்க, அவ்வளவுதான். ஓகே, என்ன ஸ்டெப் வேணாலும் போடுங்க. பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா. மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா. நம்ம ஒரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. பாபா 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 பாபா. நம்ம ஒரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. மன்மதன் வந்தானா, சங்கதி சொன்னானா. மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா. ஒரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா. இவங்கள யார் ரொம்ப நல்லா ஆடினாங்களோ ஸ்லோ மோஷன்ல பாவனா ஒரு பூ கொடுப்பாங்க. ஐயோ, நான் யாரையுமே பார்க்கல. யாராவது டக்ளஸ். டக்ளஸ். ஓகே, வாவ். வாங்க எல்லா गर्ल्स வாங்க. எல்லா ஓ, गर्ल्स சத்தியமா சொல்றேன். இங்க பாரு, எல்லா गर्ल्स இங்க பாரு, வாங்க. மயிரேன்னு சொல்ற நல்லா இருக்கும். வந்து முதல் வாரத்திலேயே பூ வாங்கிட்டு போறாரு. போங்க டக்ளஸ், நல்லா குடிஞ்சு வாங்க. Thank you girls and thank you boys. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெட்ரோ ரவுண்ட் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய போட்டியாளர்கள் குஷியாய் ரொம்ப த்ரில்டா அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டு அந்த மாதிரி மேனரிசம்ஸ்லாம் காட்டி ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அதை தான் செஞ்சுட்டும் இருக்காங்க. ஏன்பா ஆடிட்டே இருக்கீங்க? Because it is retro round. I mean retrophilia. I am Disco Raja. Yes. அடுத்ததா ரெட்ரோ ரவுண்ட்ல ஒரு டுவெட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு let's welcome Kamalesh and Dipti. காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஊர்கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. காதல்
கமலேஷ் அண்ட் தீப்தி. ரொம்ப அழகான சாங். உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ தீப்தி இஸ் பெஸ்ட். கம்மிங் டு கமலேஷ், உன்னோட வாய்ஸ் உனக்கு கோஆப்ரேட் பண்ணலை. வித் ஆல் த கோர்ஸ்னஸ் யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட். இந்த சாங்கில் சில நுணுக்கமான சங்கதிகள் இருக்குது. சம் பிளேசஸ் சங்கதி இல்லாமலே இன்னும் கூட பிளெயினாக இன்னும் பெட்டராக பாடியிருக்கணும் சில இடங்கள். சரணம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓவராலாக பார்க்கும்பொழுது இட் வாஸ் அ பிளசன்ட் பர்ஃபார்மன்ஸ். டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவேன் கமலேஷ். அது டிஃபிகல்ட்டி புரியுது. ஏன்னா இந்த பாட்டு ஆக்சுவலி ரொம்ப டிஃபிகல்ட் சாங். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் we should proceed in a direction of the bent of our talent. அப்படி தான் போக முடியும். You have to break certain barriers and learn everything, but you have to understand who we are as a talent in our body. Sure, sir. There are some things in which in you that are amazing. These details are not one of them, is what I would say. Sure, sir. Thanks a lot. கமலேஷ், மேம், நல்லா பாடினீங்க. மீன் ஓவராலாக சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட். அந்த இந்த இந்த பொடி சங்கத்தீஸ்லாம் வந்து அந்த பீரியடுக்கு ரொம்பவே இருந்த விஷயம். அது வந்து நீங்கள் ரொம்ப ரசிச்சிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கோ அபவுட் இட் அண்ட் தென் யூ கேன் ப்ராக்டிஸ். ஷுவர் மேம், ஷுவர். நீங்கள் முதல்ல அதெல்லாம் பாருங்கள். ஐயோ இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை ரசிச்சிங்கன்னா ஒரு இதையும் நீங்கள் பியூட்டியை பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டூ வெரி வெல். 100% மேம். ஆல் தி பெஸ்ட். Thank you very much. வெரி வெல் டன். தீப்தி எங்கள் சூப்பர் சிங்கர் போல ரொம்ப அழகாக டேலண்டடாக க்யூட்டாக பாடுற ஒரு சின்ன பொண்ணு. எப்படி அங்கிள் நல்லா பார்த்துக்கிட்டாரா ரிஹர்சல்ல? அங்கிள் ஓகே அங்கிள். நோ ப்ராப்ளம். சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தாரா? உனக்கு இதில் ஒரு அல்ப சந்தோஷம்னா நான் என்ன பண்ணுறது? டேக் இட். தீப்தி அந்த யூத் பாயை கூட்டு திரும்ப போங்க. நீங்கள் சின்ன பையன் இனிமேல் இருந்து இதை மெயின்டைன் பண்ணீங்கன்னா ரொம்ப நாள் இருப்பீங்க. தம்பி போங்க தம்பி. Thank you கமலேஷ் and thank you தீப்தி. தேங்க்யூ. அடுத்ததா ரெட்ரோ ரவுண்ட்ல ஒரு டுவெட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் நீசா டேஸ் அண்ட் சாய் சங்கர். பூ போட்ட தவணி போதையில் ஆடுது. பூ போட்ட தவணி போதையில் ஆடுது. கிண்ணம் என்னை இன்னும் உன்னை ராஜாதி. பூ போட்ட தாவணி போதையில் ஆடுதே. ராகாலம் சேலை கேட்குதே. ராஜாவை பாதி ஆக்குதே. பூவோடு பூத்த முல்லை காம்போடு காய்ப்பதில்லை. ஹே ஹோ கூந்தல் மூடும் ஏக்கம் கூடும் ராஜாங்கமே. பூ போட்ட நீ போதையில் ஆடுது. பூ போட்ட தாவணி போதையில் ஆடுது.
வாசலில் நோகாமல் நோட்டம் பார்க்கவோ காம்போடு பூத்த முல்லை காயங்கள் பார்த்ததில்லை ஹே ஹா ஹோ ஹா மோகம் தீயில் வேகம் நீயும் சேர்ந்தாடவோ பூ போட்ட தவனி போதையில் அடுத்து பூ போட்ட ஹே ஹே தவனி போதையில் அடுத்து கிண்ணம் நான் என்னை இன்னும் உன்னை ரோஜோதி பூ போட்ட தாவணி புதையில் ஆடுதே நிசா அண்ட் சாய் சங்கர் ரொம்ப நல்ல சாங் சாய்ஸ் வெரி சேலஞ்சிங் சாங் யூனோ த சிங்கப்பேஷன்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான திங் டு கேட்ச் அது ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க அண்ட் அகேன் நிசா அகேன் செகண்ட் ரவுண்டில் ரொம்ப நல்ல சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் வெரி குட் அட்டெம்ப்ட் ரெண்டு பேருமே தேங்க்யூ தேவன் சார் சாய் மட்டும் ஐ திங்க் வால்யூம் தான் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ரொம்ப பேஸ்ல பாட வேண்டியிருந்தது சார் ஓகே ஓகே பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே தேங்க்யூ சார் ராஜா சார் இந்த மாதிரி வெஸ்டர்னைஸ் ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் பண்ணும்போது அதை எந்த ஜான்ருக்குள்ளே அடக்கிறதுனே தெரியாது அப்போவே நாங்களாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் கடைசி வரைக்கும் பிடிபடல இப்படி அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் கொண்டு வந்தார் யூனிக் தட்ஸ் வை இஸ் அ கிரேட் லெஜெண்ட் வி ஆல் நோ இந்த சாங்கை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களையும் நான் பாராட்டணும் ஏன்னா பீங் அ சூப்பர் சிங்கர் அவருக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் என்ஜாய் பண்ணி பாடலான்னு எடுத்திருப்பாரு பட் பீங் அ நான் சிங்கர் நீங்கள் இந்த சாங் ஒத்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது முதல் சரணத்தில் கொஞ்சம் தடுமாறினீங்க உங்களுக்கு தெரியும் பட் அதில் ஒன்றும் பெரிய நான் மிஸ்டேக்காகவே நினைக்கல அதை எடுத்து மற்ற இடத்துலலாம் தாளம் விடாமல் அழகாக பாடிட்டு வந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பட் எப்படி ஷில்பா இந்த சாங்கை அலோவ் பண்ணாங்க உங்களுக்கு இது அவங்க சாங் இல்ல ஆச்சு சார் ஆக்சுவலி எங்க ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டி இருந்தது அவங்களும் எடுக்கிறதா இருந்தாங்க பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஒரு song தடவை எடுத்து- நான் கவர்ச்சி நாயகி ஆயிக்கிறேன் நீங்களா இல்ல சார் ஆக்சுவலி எனக்கு நானும் எல்லா சாங்ஸுமே வந்து ரொம்ப பிளெயினா ஒரு ஒரு சேலஞ்சும் இல்லாத ஒரு சாங்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் ஐ ரியலி வாண்டட் சம்திங் விச் ஐ கேன் ரியலி ஒர்க் ஆன் டு இட் ஓகே சார் ரியலி ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எனக்கு அண்ட் ஐ ஒர்க் ஆன் டு இட் பியூட்டிஃபுல் பிரசன்டேஷன் டோட்டலி தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் புலிவால பிடிச்ச புலி ஒன்று முழுங்காம இருந்தது இந்த பாட்டு எடுக்கிறதுனா லேசா சூப்பர் சிங்கர் மேடையில் பயப்படுவாங்க வெரி குட் நீசா யூர் ரியலி மியூசிக்கல் நல்ல உனக்கு எல்லாம் இருக்கு இந்த Thank you, sir. ஜேர்னியை விடாதம்மா கண்டிப்பா சார் ஐ திங்க் யூஆர் வெரி சீரியஸ் பிகாஸ் தி வே யூர் லேர்னிங் அண்ட் முயற்சி பண்ணிட்டே இரு வரும் சாய் வெரி குட் சப்போர்ட் நம்ம ஸ்ருதியை நிறைய குறைச்சிருக்கிறதுனால வாய்ஸ் வந்து உனக்கு கேட்க முடியல டல்லாக இருக்கு டசன்ட் மேட்டர் தட்ஸ் யூ ஆர் பிளேயிங் தட் ரோல் ஆஃப் சப்போர்ட்டிங் தம் வெரி நைஸ் வெரி வெரி குட் Thank you, sir. Lisa, way to go. Thank you, sir. In spite of all the little errors, chalta hai. தேங்க்யூ ஸோ மச் சார் ஆல் யுவர் கைடன்ஸ் சார் தேங்க்யூ தேங்க்யூ சாய் சங்கர் நிசா டேஸ் நிசா எஸ் காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் அப்படின்னா பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு விதமாக நீங்கள் தெரியுறீங்களே variety of I am trying to bring in what actually I haven't seen myself. சார் வந்து எப்போவுமே சொல்லுவார் இல்லைம்மா உனக்குள்ளே இருக்கு நீ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் வரும் எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ்னால் வந்து ஓகே நார்மலாக பாடுவேன் பட் இந்த மாதிரி காம்படிஷன் வந்து பாடுற அந்த கான்ஃபிடென்ஸ் சத்தியமாக எனக்கு இல்லை என்னுடைய அப்பா அம்மா தான் எப்போவுமே வந்து நீ பாடுவேன் நாங்கள் இன்றைக்கி அவங்க வந்திருக்காங்க அதுவே இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடியிருக்கேன்றது வந்து அவங்களுக்கு எங்கள் அப்பா வந்து ஹீ ஆல்வேஸ் என்ஜாய்ஸ் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே தே என்ஜாய் சாங் அண்ட் மியூசிக் ஸோ ஐ திங்க் தே ரியலி என்ஜாய்டுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அவங்க கிட்ட ரெண்டு வார்த்தைகள் பேசிடலாம் நிசாவுடைய அம்மா கிட்ட பேசலாம் ஐ கேன் see where you get your good looks from யா அம்மா அழகி நானும் அழகி கரெக்ட் அம்மா கிட்ட இருந்தா வந்திருக்கு ஹலோ எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கு நீசா வந்து ஆக்சுவலி ஒவ்வொரு காம்படிஷனில் கலந்துக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு திறமை இருக்குது அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரியுது இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெட்டர் சிங்கரா இல்லை பெட்டர் டான்ஸரா இல்லை பெட்டர் ஆக்டரா டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் டான்ஸ் பண்ணுவீங்களா வீட்டில் அது அவரை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் கண்ணை முடிக்கிறாரு ஐயோ ஏன் கேட்குறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போடுற ஆட்டம் இருக்கே அப்படின்னு என்ன சார் இல்லை இல்லை கரெக்டா ஆடுவோம் அம்மாவை கூட்டு வச்சு நான் ஆடுவேன் அப்போ ரெண்டு ஸ்டெப் ஆடிட வேண்டியதான் இப்போ ஐயோ எனக்கு தெரியாது அவ்வளோதானே வாங்கம்மா அவ்வளோதான் கமான் இப்போ உங்க அப்பா நைஸா எந்திரிச்சு வெளியே போவார் பாரு
உங்கள் விஜய். ரெட்ரோ ரவுண்ட் முழுக்க உங்களுக்கே தெரியும் எல்லாமே அந்த பியூட்டிஃபுல் எவர்கிரீன் 70s 80s பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில அடுத்ததா வந்து பாட போறது ஆஷா along with நிர்ஜரி. கம்பி துளித்தது வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்வு வென்றது காதல் வென்றது மேகம் வந்தது பூக்கள் சென்றது ஆணுமில்லை சித்தடிக்க நூலுமில்லை கூத்தடிக்க வான் மேகம் பூவாய் தூவும் தேகம் என்னவாகும் இன்பமாக நோகும். சாரல் பாடும் ஜலதரங்கம் வான் மேகம் பூவாய் தூவும் தேகம் என்னவாகும் இன்பமாக நோகும். மழை துளி தெளித்தது எனக்குள்ளே குதித்தது நினைத்தது படித்தது குடை கம்பி துளித்தது வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்வு வென்றது காதல் வென்றது மேகம் வந்தது பூக்கள் சிந்தது ஆளுமில்லை சேர்த்தடிக்க நூலுமில்லை கோட்டடிக்க வான் மேகம் பூவாய் தூவும் தேகம் என்னவாகும் இன்பமாக நோகும். ஆஷா நிர்ஜரி ஃபேபுலஸ் வண்டர்ஃபுல் டூயட். உண்மையிலே ஃபீமேல் டூயட் இந்த மாதிரி டபுள் ஆக்டிவ் சிங்கிங் அதுக்கப்புறம் ஹார்மனி சிங்கிங் உண்மையிலே நீங்க ரெண்டு பேரும் தனியாக வந்து ஒரு டூவா நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். போத் யுவர் ரேஞ்சஸ் blended so well. When harmony பண்றது ஒரு விஷயம், but to blend it in such sync, switching from octave to the thirds, really really good. Thank you. Fantastic. Thank you sir. லுக்கிங் வெரி வெரி பிரிட்டி ஆஷா. Thank you. நிஜமாவே அந்த காலத்துக்கு ஆயிஷன் போயிட்டீங்க நீங்கள். லுக்ஸ் வெரி க்யூட், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிர்ஜரி ஹாய். Hi ma'am. குட் ஜாப், வெரி வெல் டன். Thank you ma'am. Very good singing. One suggestion would have been, Asha, if you had started that வானம் அது கொஞ்சம் அந்த ஹையர் ஆக்டிவ்ல ஆரம்பிச்சிருந்தா கீழே, பிகாஸ் பேஸில் வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு யூ குடன்ட் ரியலி ஹிட் த நோட் ப்ராப்பர்லி. அது மாத்திரம் அது ரெண்டு இடத்துல ஐ திங்க் I'll start singing high pitches. you will do that. But it was very beautiful, wonderful concept and very well executed. Thank you so ரொம்ப நல்லா இருந்ததுமா. All the best. Good singing, Asha. Thank you, sir. Thank you. Good. The steadiness in note comes from steadiness in voice. Varun, Nirjari. Yes sir. Super. Very nice. So nice to have you back. And இப்போ பார்த்தியா நிர்ஜரி, உனக்கு எப்பவுமே வாய்ஸ் கீழே இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? பட் உன்னை விட இன்னும் கீழே இருக்கிற வாய்ஸ் அது இன்னும் எல்லாரும் சேர்ந்து பாராட்டின்னு இருக்கா. யூ ஹாவ் டு லவ் யோர் வாய்ஸ். அப்போ தான் அதில் வர சங்கீதத்தை நீங்கள் அதை
நேசிச்சு அப்போ நீங்கள் மக்களை நேசிக்க வைக்கலாம். இல்ல ஆஷா நீ பாடினது பாரு, தேவன் சார் மார்க் ஷீட்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஆமாம், தெரிச்சு விழுந்திருக்கலாம். ஓகே, வெரி நைஸ். ஆஷா அண்ட் ஜெரி, ரொம்ப நாள் ஆச்சு நிர்ஜரியை பார்த்து. ரொம்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு நாங்கள். ஆமா, பட் குட் டு see you. தேங்க்யூ. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது that I'm singing here after a really long time. ஆமா. Feels really good. But anyways, thank you for your performance, Asha, and thank you, Nirjari. தேங்க்யூ நிர்ஜரி. Thank you. ஓகே, ஆஷா நிர்ஜரி பாடி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் யாராவது வரணும், நாளைக்கு தான் வரணும். நாளைக்கு தான் வரணுமா? ஆமா, ஓகே, ஏன்னா சோ இப்ப நம்ம இன்னைக்கு கடை டாடா பை பை see you. நீயோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம நாளை பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறதுக்கு பதிலா இன்னும் சில வாரங்கள்ல நடக்க போற எக்கச்சக்கமான ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸஸ் பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா நாங்க வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 மூலமா எல்லா குட்டீஸை சந்திக்கிறதுக்கு, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸை பார்க்கறதுக்கு உங்களுடைய ஊர்களுக்கு ஆடிஷன்ஸ்க்கு வரோம். ஸோ பி ப்ரிப்பேர்ட், பி ரெடி. வி ஆர் வெரி எக்ஸைட்டட். அதுக்கு தயாராகிட்டே இருங்க. இந்த மீன் வாயில் தயார் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பெரிய குட்டீஸோட இந்த செலிபிரிட்டி சீசன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்களை தொடர்ந்து நாளைக்கு பார்க்கணும்னா stay tuned at 9 p.m. tomorrow for Super Singer Celebrity Season Powered by Energy Tharum Gold Winner. Thank you and good night.